மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கற்க வேண்டும் என சொல்லவில்லை என்றும் திமுகவின் பிரச்சார யுக்தி எடுபடாது எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுக்காக நிதி வழங்கல. ஹிந்தி திணிப்பு யார் இருக்கு? யார் சொன்னாங்க ஹிந்தி கத்துக்கணும்னு? எங்காவது நீங்க எல்லாம் ஊடகத்தில் இருக்கீங்களா, பாத்தீங்களா? மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு எங்காவது சொல்லியிருக்கா? எந்த விஷயத்திலும் உண்மையே இருக்காதுங்க. திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சார யுக்தியே என்னன்னு கேட்டா, இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட பரப்புறது, மத்திய அரசு மேல எப்படியாவது ஒரு கோபம் வர வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றது, தங்களோட தவறுகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக மோடியை பாரு, டெல்லியை பாரு, ஹிந்தியை பாரு, இதேதான் இவங்களோட வழக்கம். ஆனா இதுக்கு மேல இவங்களோட பிரச்சார யுக்தி இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது. மக்கள் தெளிவாயிட்டு இருக்காங்க. அவங்க அணி இழுக்கிறத முதல்ல காப்பாத்த சொல்லுங்க, அப்புறம் அவங்க எதிர்கட்சிக்கு வரட்டும். எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படணும்னு மத்திய அரசு நினைக்கலீங்க. நீங்க கல்வி நிதி ஆகட்டும், அல்லது நம்மளோட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி ஆகட்டும், இல்ல 100 நாள் வேலைக்காகட்டும், எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னா கேட்கிற டாக்குமெண்ட்டை ஒரே நேரத்துல கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பணத்தை மத்திய அரசு சரியான விதத்துல தான் கொடுக்க முடியும். இவங்க என்ன பண்றாங்க? இங்க நடக்கிற எல்லா தவறுக்கும் உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கல. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, நாங்க கேட்டா பணம் வந்துடணும். இந்த மனப்பான்மையில தான் மாநில அரசு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது பாஜக சொல்லிடுறாங்க. அதை தேசிய தலைமை தான் சொல்லணும்னு ஒரு தரப்பு மறுத்துட்டு வருது. ஒரு தரப்பு இல்லைங்க, எல்லா தரப்பும் அதான் பதில். நான் தேசிய தலைவர், அதனாலதான் சொல்றேன். இதை பத்தி யாரு முடிவெடுக்கணும்னா எங்களோட தேசிய தலைவர் முடிவெடுப்பாரு. சரிங்களா? முதல்ல 26 எலெக்ஷன்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.